definite article? No, ma'am, no doubt. Are you sure? Yeah, ma'am. So let me go with the definite article. So the is purely called as definite article. So சொல்லுங்க தமிழ்ல வந்து the வந்து அதுன்னு அர்த்தம். The. Right? Yeah. So simple போலாம். I saw a movie. Okay வா? For example, the first example. நான் ஒரு படம் பார்த்தேன். நீங்க சொல்லுங்க மேம் இப்ப ஒரு படம் பார்த்தேன் மேடம். அவங்க படம் எப்படி இருந்துச்சு அருண் கேட்பேன். படம் எப்படி இருந்துச்சு? நான் எதை பத்தி பேசுறேன்? நீங்க சொன்ன படத்தை பத்தி. So I ask you, how was the movie? I use a definite article. நான் எதுக்கு definite article யூஸ் பண்றேன்னா because I'm talking about the movie which you saw. Okay? She gave me a gift. She gave me a gift. அப்புறம் she opened the gift. அவங்க கொடுத்த gift வந்து ஓபன் பண்ணோம். She opened the gift. இப்ப பாருங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ டு அ பார்க். இப்போ லாக்டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப போரா இருக்கு. நீங்க சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்டே வாடா பார்க் போலாம். லெட்ஸ் கோ டு அ பார்க். ஏதோ ஒரு பார்க், ஏதோ ஓப்பன் இருக்கு போலாம். அங்க போனீங்கன்னா பார்க் க்ளோஸா இருக்கு. எந்த பார்க்கு? நீங்க போன பார்க். So what do you say? The park is closed. Always the is the continuation of the previous sentence. அது வச்சுக்கோங்க மனசுல. Okay. ஓகேவா? அப்புறம் இங்க வந்து the movie was released last week. இப்போ நான் வந்து கேக்குறேன் என்ன படம்? Because I don't watch movies much. Which movie do you watch? Whose movie do you watch? Sorry. எந்த யாரோட படம் பாப்பீங்க? ரஜினிகாந்தா? ரஜினிகாந்த், விஜய். விஜய். ஓ, இவன் விஜய் தான் பிகில் லாஸ்ட் படம். பிகில். I think almost all the movies. தீபாவளிக்கு பிகில், சர்க்கார். நான் மனசுல இருந்து எந்த படம் கூட பார்த்துட்டு இருக்கேன். மனசுல எல்லா தீபாவளிக்கு வச்சு கூட்டு போயிருவாங்க. பிகாஸ் எனக்கு 3 hours தியேட்டர்ல உட்காந்துட்டு ஐயோ போதும் ஆயிரும். இட்ஸ் சோ போரிங். ஓகே, நான் போவேன். ஐ திங்க் மர்சல் பார்த்தேன். மர்சலுக்கு அப்புறம் பிகில், சர்க்கார். அதுக்கப்புறம் சர்க்கார், பிகில். சர்க்கார், அதுக்கு அடுத்து பிகில். பிகில். ஓகே ஃபைன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? புரிய மாட்டேது. எங்க குழப்பி போயிட்டேன். இப்போ வந்து இப்போ பிகில் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனது தெரியாது. நான் சும்மா கேக்குறேன், அருண் பிகில் ரிலீஸ் ஆயிடுச்சான் மேம்? அது ரிலீஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு மேடம் சொல்லுங்க. The movie was released last year. The movie எது? நான் பிகில் ரிலீஸ் ஆச்சான்னு கேக்குறேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? The one, the பிகில் மூவி பத்தி. The movie was released last year. Okay. கிளாஸ். ஓகே, உங்ககிட்ட எழுதுறதுக்கு பென் இல்ல, அப்ப எங்களுக்கு கொஞ்சம் பென் தரீங்களா எனக்குன்னு கேட்டீங்க. Can you give me a pen? நான் சொல்றேன் ஓகே ஃபைன், ஆஃப்டர் த கிளாஸ் ரிட்டர்ன் த பென். நீங்க கேக்குறீங்க can you give me a pen? நீங்க எனக்கு ஒரு பென் தர முடியுமான்னு கேக்குறீங்க. ஸோ நான் தரேன் உங்களுக்கு. நான் பென் கொடுத்து சொல்றேன் ரிட்டர்ன் த பென் ஆஃப்டர் த போய்க்கோ. ரிட்டர்ன் த பென் after use. ஓகேவா? எந்த பென்னு? நான் கொடுத்த பென்னு. நீங்க எங்க கேட்டீங்க can you give me a pen? So what do I say? Yes, I can return the pen after use. நீங்க யூஸ் பண்ண முடிஞ்சு எனக்கு கொடுங்க. return the pen. clear? இது definite article. இது புரியுதா? Yes ma'am. So more definite article இன்னும் ஜாஸ்தி எடுத்து யூஸ் பண்ணலாம். where and all you can use the. The is used before the unique objects. அப்படின்னா என்ன? நோட்ஸ் எழுதிக்கங்க. நான் இதுக்கு நோட்ஸ் நான் எழுதல, நீங்க எழுதிக்கணும். The is used before the unique objects. அப்படின்னா என்ன? Like sun, moon, star எல்லாம் இருக்கு இல்லைங்களா? You have to use the there. நீங்க கண்டிப்பாக the யூஸ் பண்ணி ஆகணும். For example, the sun rises in the east. Before directions you have to use the. Because the definite article the is the same for all genders. For example, இங்க பாருங்க,
the girl, the boy. அப்படின்னா என்ன? நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதை பத்தி சொல்றாப்ல. ம் Okay. The computer is not working. Okay, you're digital marketing தானே? யா The computer is not working. நான் எதுக்கு நீங்க அருண், why you turn to mobile? What about your computer? Ma'am, the computer is not working, ma'am. Flowல வரணும் உங்களுக்கு அது மாதிரி. நம்ம என்ன சொல்லுவோம்? Computer is not working. You have to use specifically the computer because you're using it. Most of people never use the at all. Sometimes கரெக்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி புரிஞ்சிச்சுன்னா you can use beautifully. So let me specify where all you can use the. The is used before the unique objects like sun, moon, star. அதுக்கு முன்னாடி நீங்க the யூஸ் பண்ணலாம். The sun, the moon, the star நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே Okay. And also you can use the before the directions. East, west இருக்கு இல்லையா? நீங்க அங்கே யூஸ் பண்ணலாம். The east, the west, the north, the south நீங்க அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். Are you there? எஸ் மேம் Okay, நீங்க அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். And we also use the before the musical instruments. What's the meaning of musical instruments? கிட்டார் வயலின் நீங்க அங்க the யூஸ் பண்ணலாம். Example like எங்க யூஸ் பண்றது நீங்க the guitar. நோட்ஸ் பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு நோட்ஸ் காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்க எழுதின நோட்ஸ் எனக்கு அதுக்காக தான் நான் சும்மா இருந்தேன். Okay, the guitar, அங்க யூஸ் the guitar, the tabla, the keyboard அங்க யூஸ் பண்றது. And we also use the before the what is that? Before the holy books. What's the meaning of holy books? புனித புக்ஸ் பைபிள் குரான் Okay, Quran. The Quran, the Bible, the Ramayana, the Mahabharata நீங்க அங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் you can also use the before the designations. What do you mean by this? Designation. நம்ம சொல்லுவேன் இல்லையா? Give the what is that? Give your documents to the receptionist. Do you remember? Okay, fine. Best example. Do you remember school days? எஸ் மேம் School days. In case you want to, if you want to have leave எடுத்தீங்கன்னா என்ன சொல்லி யாருக்கு அட்ரஸ் பண்ணுவீங்க? டு த கிளாஸ் டீச்சர் To தி கிளாஸ் டீச்சர் to the class teacher, to the principal. அது designation தானே? யா Right? நீங்க அது சிம்பிளா அது நினைவு இருக்குது உங்களுக்கு. அது நம்ம எப்பவுமே தெரியும். நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிங்க இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிங்க, இதெல்லாம் காமன் தான். To the class teacher, to the principal, இது designations இங்க யூஸ் பண்றது. And we also use the, நான் இன்னும் கத்து கொடுத்தா நீங்க நினைவு இருக்கா? Before the superlative adjective. What is superlative adjective? சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் புக் பாருங்க. மாட்டீங்க நீங்க நோட்ஸ் பார்த்துட்டீங்க. கம்பேரிங் வித் மோர் தென் டூ No, superlative adjective. அட்ஜெக்டிவ் More than two. Okay. Example. உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கலாம். he is tallest person in his house. Sorry. He is tallest person in his class. He is the tallest person in his class. Okay, fine. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இதான் உங்களுக்கு நோட்ஸ் வர போறது. எல்லாம் கிராமர் இங்க இருக்குது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் she is the most beautiful girl in his house. இங்க நீங்க தான் யூஸ் பண்ணீங்களா? இல்லையே. நீங்க தான் சொல்றீங்க. you are using, right? you are using, right? நீங்க யூஸ் பண்றீங்களா? She is tallest person in his திருப்பி சொல்லுங்க, சென்டென்ஸ் பார்க்கலாம். he is tallest person in his house. He is the tallest person in his house. Okay. Right?
He is the tallest person in his house. Okay, she is most beautiful girl in her family. She is the most beautiful. Whenever you have superlative adjectives, you have to use the. உங்களுக்கு notes நீங்க எங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு முடிச்சிருந்தேன். You might be able to get it. Okay, she is the most beautiful girl in his house. Okay, fine. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ரெண்டு தான் எழுதிருக்கு. நீங்க சொல்லுங்க. You have to say, right? Because sometimes I don't know notes notes முக்கியம் உங்களுக்கு because the more and more I start writing, start practicing by yourself. Anyway, it's a lockdown time. You have long time to go ahead. Practice பண்றீங்களா class முடிஞ்சோனே? Okay, one. And we also use the வேற எங்கேயும் before the ordinal numbers. Do you know what is ordinal number? Yeah. What is ordinal number? 2, 4, 6 like. Sorry? Numbers 2, 4, 6. It will come. 2, 4, 6. அது வந்து even numbers. Even number 1. What is odd numbers? Even numbers are there. Okay, 1, 3, Cardinal 5. number. We say cardinal number. Cardinal number is number 1, 2, 3. Okay. 1, 2, 3 is a cardinal number. And ordinal number is first, second, third, fourth is the ordinal number. I'm trying notes. It's okay, fine. Probably I think okay. Odd number is first, second, third, fourth is the ordinal number. There you have to use the first. He is the first rank holder. The first, second, the third. Are you use பண்ணிருக்கோமா? The first rank. No, ma'am. The first rank. See, when is the next batch? When is the second batch? Yes, ma'am. We ask, right? Yeah. When is the second batch? Don't we ask? First, second, third, fourth is all called as ordinal numbers. Ordinal number, it comes in order. 1, 2, 3, 4, 5. Other cardinal numbers. 1, 2, 3, 4, 5. These are called as cardinal numbers. Okay, ma'am. Okay. Ordinal numbers are like first, second, third, third, fourth. These are called as ordinal numbers. Okay. So before ordinal numbers, we have to use a word called the. For the kepolia, like when is the second batch? When is the second batch? You use panadiliya? Yeah, yes, ma'am. Yes, ma'am. Right? So first one is before unique objects, we use it. Before the directions, we use it. Before the musical instruments, before the holy books, before the designations, and before the ordinal numbers, before the superlative adjectives. Any note of it? And notes eldana, and I want you to write down. Notes eldikingla? Yes, ma'am. I'm writing down. Yeah, because write down because நீங்க எழுதினா தான் உங்களுக்கு புரியும். Then if you have any doubts, you can ask me immediately in WhatsApp. நீங்க text பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்ணலாம். And we also use the before the big mountain ranges. For example, the Himalayas, big rivers, before the oceans use பண்ணுவோம். The Himalayas, the Mount Everest, அங்க use பண்ணலாம். And big rivers, like for example, the Ganga, the Kaveri, the Krishna, the Tungabhadra, நீங்க அங்க the use பண்ணும். And we also use the before the old like monuments like the Taj Mahal, the Qutub Minar. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, ma'am. We have to use the இதெல்லாம் criteria use பண்ணியே ஆகணும். And we also use the where the country's name comes in plurals. Country ஓட பேரு pluralsல வரும். அது தெரியுமா எதுன்னு? இப்போ இந்தியா, சைனா, ஜப்பான் இல்ல எங்கேயாச்சும் எஸ் ஃபார்மேஷன் வருதா? இல்ல. ஆனா சில கண்ட்ரீஸ் பேரே எஸ் ஃபார்மேஷன்ல ஃப்ளூரல்ஸ் ஒன்னு வரும். யோசிச்சு பாருங்க. பிரான்ஸ் சொல்லுமா? ஓ எஸ்ல ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்களா? எஸ்ல ஆரம்பிக்கும். ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா.
ஓ மை காட் எஸ்ல ஆரம்பிக்கும்ல ப்ளூரல் சவுண்ட்ல வரும். Oh. பாருங்க நம்ம நான் we are Indians, Japanese, Chinese அது வந்து சிட்டிசன்ஷிப். ஆனா Okay. பேரே வந்து ப்ளூரல்ல வரும். Maldives. Okay, Netherlands. The Netherlands, okay. The Philippines, the West Indies. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் தெரியும் ஆனா உங்களுக்கு மறந்துட்டீங்க. Right? Yes. The country's name which comes in plural நம்ம the யூஸ் பண்ணி ஆகணும். Okay. அதே மாதிரி like the United States of America, the USSR, the UAE நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணணும். So மொட்டையா USA அப்படி யூஸ் பண்ண கூடாது. You have to use the right formation like the USSR, the UAE அப்படி யூஸ் பண்ணி ஆகணும். So these are the criteria, these are the places where you have to use the. புரியுதுங்களா? Yes, ma'am. Okay. Now there is a situation where articles not required. Do not use article. Do not use article under the following cases. நம்ம ஆர்டிகல்ஸ் எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். No a, no and, no the யூஸ் பண்ணவே கூடாது. For example, before the names of a person or before the names of a place நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. Let's take you are Arun and I am Anu. ரெண்டுமே vowel letterல இருக்கு. இல்லையா? I cannot say and vowel letter வந்துச்சு அதுக்காக நான் an Arun, an Anu சொல்லலாம்னு சொல்லிட்டு. No, it doesn't come. I cannot use it. Am I right? Yeah. So please don't use article in the following cases. Before the names of a person. Before the names of a person or place. Please don't use it. Bangalore. Like you're from Tirunamalai. Right? Please don't use any article. No a, no and, no the. Okay, va? Yeah. Next one. We are not supposed to use article before the names of languages. Before the names of languages. Ebrina, Tamil, Hindi, Kannada. Like English is easy. சொல்லப்போனா I cannot say E வந்துருச்சே E சொண்டு இருக்கே அதுக்காக நான் an English is easy சொல்லக்கூடாது. Because already specific இருக்காது. So I should not use, need not use any kind of article a or an or the. English is easy, just deliver it over. புரியுதுங்களா? Yes, ma'am. Okay. And we are not supposed to use before the relations. Relationships, like for your father, mother, brother. அங்க எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏ வேண்டாம் and another அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. Right? And we are not supposed to use article before the names of the games. Games முன்னாடி இது ஆல்ரெடி டெஃபினட்டா இருக்கு. நீங்க அதுக்கு ஆர்டிகல் யூஸ் பண்ண தேவையில்லை. Okay. Example cricket, football, throw ball. இது ஆல்ரெடி டெஃபினட் கேம் இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து the football or a football or a and football அது தேவையே இல்லை. எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணாலும் because already defined as such. And we are also not supposed to use before the words called like breakfast, lunch, dinner. அங்கெல்லாம் நீங்க எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்க என்ன பாருங்க எங்கேயாச்சும் மீல் இஸ் ரெடின்னு போட்டிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா ஹோட்டல் எல்லாம்? நீங்க அந்த போர்டு பார்த்துருப்பேன். தி மீல் இஸ் ரெடி. இந்த போர்டு பார்த்துருக்கீங்களா ஹோட்டல்ல? அங்க வந்து த மீல் இஸ் ரெடின்னு போட்டிருக்க மாட்டாங்களே. அது ஏ மீல் இஸ் ரெடின்னு போட்டிருக்க மாட்டாங்களே. ஏன்னா ஆல்ரெடி டெஃபினட்டா இருக்காது. ஸோ எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச். இப்போ அம்மா சொல்லுங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்? இட்லி ரெடியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இட்லி இந்த இட்லின்னு சொல்ல மாட்டாங்க. ரைட்? Idli is ready. The idli, a idli சொல்ல மாட்டாங்க. So meal is ready. Breakfast is ready. Lunch is ready. Dinner is ready. So please don't use any kind of articles in these cases. There are some rules and regulations. எல்லா இடத்துலயும் நீங்க article யூஸ் பண்ணக்கூடாது. சில இடம் இருக்கு where you're not supposed to use articles a and the. Before name of the person, before name of a place, before name of the games, before name of languages, before the relationships,
நீங்க இங்க எல்லாமே ஆர்டிகல் யூஸ் பண்ண தேவையில்லை. Right? And also before this words called breakfast, lunch, dinner, main of சாப்பிட்டு போடுறவங்கள நீங்க ஆர்டிகல் யூஸ் பண்ணவே தேவையில்லை. This is all about the article. Have you understood, Arun? Yes, ma'am. Have any doubts? Please let me know. No doubt, ma'am. Are you sure? Arun, Yes. you have to work parallelly to improve your communication because however grammar you keep learning, but you should also know the skill of talking. Okay. People learning will not help you because people say, "Ma'am, I'm weak in grammar." Enna weak in grammar? Start speaking. No matter whether people. There are so many people here who speak English. Okay, they don't bother about anything. How is my accent? How is my English? எதுவும் கண்டுக்கிறதில்ல. அவங்க பாட்டு பேச தொடங்கிறாங்க. ஏன்னா they're speaking. அது அவங்க வந்து என்ன ஸ்லாங் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அதை கண்டுக்கிறதில்ல. ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணுமா இருந்தா you have to start speaking. You're in Bangalore, right? Do you know Kannada? No. Yeah. So if you have surroundings, உங்க சுத்தி environmentல கன்னடா இருந்தா கண்டிப்பா கன்னடா கத்துப்பீங்க. Yeah. So now everybody speaks Tamil when you come to Tamil Nadu because surrounding most of them speak Tamil there. But if you know in Bangalore, if you come to Bangalore, we have a mixed languages. ஒரு பக்கம் ஹிந்தி, ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் கன்னடா, ஒரு பக்கம் தெலுங்கு, ஒரு பக்கம் மலையாளம். இல்லையா? So it depends upon where you grow, but doesn't mean that எனக்கு யாருமே இல்ல, I cannot speak. But I will not tell you to speak in the mirror, front of mirror படிங்க இல்ல சொல்லுவேன். You talk to me. Start doing performance. I would like to see what are the efforts you are putting from your end. Even if you teach you 90% from our end, at least 10% you have to do it. Tomorrow go again, do this article. I'm going to start up the tenses, the speaking. Where you're saying, ma'am, I'm going wrong in tenses. Enna tenses? உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சா? இப்பதான் கத்துக்கிட்டீங்க. So next one, the grammar is a vast ocean. பெரிய ஒரு இது மாதிரி அது கடல் மாதிரி சொல்லலாம். Main thing is grammarல வந்து it's study of words. Words நீங்க எப்படி படிக்கிறீங்க? And it's a set of the words வந்து அது எப்படி யூஸ் பண்றோம், how we use in sentences and how they change in the situation. இதுதான் கிராமர். தமிழ் இருக்கு இல்ல, எல்லா லாங்குவேஜ் கிராமர் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துலயுமே இருக்கு. இப்போ நீங்க தமிழ் உங்க அம்மா சொன்னாங்களா உங்களுக்கு, அப்பா கத்து தர இதாண்டா பிரசன்ட் இருந்தா பாஸ்ட் இருந்துன்னு இல்லையே, அப்படியே பழகிட்டோம். Always tell them, don't, நீங்க எங்கிட்ட கிராமர் படிச்சாலும் கூட see that max to max start speaking for yourself. You think, ma'am, I have nobody to talk to me. The next class we'll do it because little bit grammar will make it in Tamil for you to understand, and next we start speaking in English. It will help you a lot. Today, ma'am, I picked up this topic. I put this. I'm recording this. Please check it out. Yes, okay. There's something which you should do by yourself also. Whatever I'm doing now is only for you to develop the skill of learn the skill of speaking. Then you have to improve. People always say, ma'am, how do I improve my communication? How do I improve my learning skills? But have you learned anything? நீங்க படிச்சாதான் உங்களுக்கு அப்புறம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். படிக்காம என்ன இம்ப்ரூவ் பண்ண போறீங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? So today you know. Now you are finished up with noun, you are finished up with pronoun, then you know adjective, you finished adverb, and today you also finished article. These are the first beginner level of grammar. Okay. Right? If you still have doubts, you're most welcome to ask me because tomorrow I'm going to start up with the tenses. Yeah, okay. But still, I will not start immediately to you. You can ask, ma'am, எனக்கு doubt இருக்கு. Unless if you ask me, I cannot help you, Arun. But max what I can do is கத்துறது. எனக்கு என்ன, நீங்க எவ்வளவு சைலண்டா இருக்கீங்களோ ஓகே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஆனா I know article அவ்வளவு சீக்கிரம் புரியாது. That's the reason today I took one. நான் நைட் உட்கார்ந்து ரீகால் பண்றேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் parallelly Google போங்க. பண்ணுங்க. அதுல வந்து டெஸ்ட் எடுங்க, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ஒரு 10 क्वेश्चंस எல்லாம் இருக்கும், அட்டெம்ப்ட் பண்ணுங்க. even if you get 0 also no problem, பரவாயில்ல. அந்த தப்பு நீங்க கண்டு எங்க தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கங்க. then do it. first 0 கிடைச்சதே எனக்கு வராதுன்னு சொல்ல இல்ல, even நானும் ஆர்டிகல் தப்பு பண்ணிருக்கேன் இல்லன்னு சொல்லியே. so no one is perfect, but we are excellent in the job what we are. அது மட்டும் கத்துக்கங்க. ma'am, I want to be perfect now, it's highly impossible, but try for excellence. You can be excellent. Even robber is excellent. நீ பார்த்தா தெரியும், ஓகே எந்த இந்த டோருக்கு எந்த இந்த லாக் இந்த கீ போட்டா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிடுவான்.
ஏன்னா அவ்வளோ ஷார்ப்ல இருக்காங்க. You got me? Sorry? So please, புரியுதுங்க உங்களுக்கு? Yes, ma'am. Because this is the only thing that I did for grammar. In the article எதுக்கு நான் தமிழ் எழுதுனா, so that you'll be able to understand much better. And tomorrow, please keep in mind, we are going to start up with tenses. What about your video? Video is possible? Video, yeah, we'll prepare, ma'am. Again, we'll prepare and send to you. Okay, please don't read, okay? Okay. Because the more and more videos you do it, you can improve your confidence level. It's the first time videos, and don't think videos will click into 3 takes. Chance illa. If I want to prepare for 1 minute video, I take many trials. You know, that is what I'm because we are giving it to audience. People are judging us. So you want to get the best. பயம் இருக்கிறது நல்லதுதான். என்னைக்கு பயம் இருக்கோ நம்ம அன்னைக்கு நல்லதா பண்ணுவோம். பயம் விட்டு போச்சுன்னா எதுவும் யூஸ் இல்லை. அது கண்டிப்பா பயம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் that's best. Yeah, that's the best part of the thing. You got me, Arun? So please do it once again. I request you put hard efforts because 7 chapters are over, and திருப்பி நான் chapter வர போறது இல்ல. I'm going switching on to the next tense part. The second level of grammar I'm going on. First level முடிச்சாச்சு basic grammar. I'm going to the second level. Okay. So anything is there, you can